الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى: ويوم يعض الظالم على يديه يقول يا ليتني أتخذ مع الرسول سبيلا يا ويلتى ليتني لم أتخذ فلانا خليلا. صدق الله العظيم. இன்று ஓதப்பட்ட பல வசனங்களிலே நம்முடைய சிந்தனைக்காக, கியாமத்திலே மனிதன் இப்படி வருத்தப்படுவானாம்: என்னுடைய துர்பாக்கியமே, யா வைலத்தா லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் ஹலீலா, துர்பாக்கியமே, நான் இந்த மனிதனை நண்பனாக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. கியாமத்திலே ஒரு மனிதன் என்ன செய்வானாம்? அவனுக்கு நல்ல பாக்கியங்கள் இல்லை என்று முடிவு செய்யப்பட்ட ஒரு மனிதன் சொல்லுவானாம்: நான் இந்த மனிதனை என்னுடைய நண்பனாக எடுக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்பதாக நட்பு வட்டாரம் குறித்து கவலைப்படுவானாம். கணியத்துக்குரிய மேலான பெரியோர்கள் என்பவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் பெரியவர்கள், சிறியவர்கள், சிறார்கள், வயது முதிர்ந்தவர்கள் யாரை எடுத்துக்கொண்டாலும் உறவுகளை தாண்டி ஒரு நட்பு என்ற ஒரு வட்டாரங்களை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். எங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள், எங்களுடைய தோழர்கள் இருக்கிறார்கள். பல விஷயங்களை நாங்கள் அவர்களோடு கலந்துரையாடல் செய்கிறோம். சில விஷயங்கள் இருக்கிறது, எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் பேச முடியவில்லை, எங்களுடைய தாய் இந்த இடத்திலே பேச முடியவில்லை. அதை நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுடைய நட்பு வட்டாரங்களில் நாங்கள் ஆலோசனை செய்கிறோம். எங்களுடைய நெருங்கிய தோழர்களிடத்திலே பல நெருக்கமான ரகசியமான பல விஷயங்களை, ரப்புக்கும் எங்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயங்களை நாங்கள் நட்புகளோடு பகிர்ந்து கொள்கிறோம். அப்படி என்றால் என்னுடைய நட்புகள் எப்படி இருக்க வேண்டும்? என்னுடைய நட்புகள் குறித்து ரசூலும் அல்லாஹும் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? கியாமத்திலே நாங்கள் இப்படி வருத்தப்படக்கூடிய அளவுக்குண்டான ஒரு நட்பு வட்டாரத்தை நாங்கள் ஏற்படுத்தி விடக்கூடாது. இறைவா, நான் இந்த ஒரு மனிதனை நட்பாக எடுத்திருக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று கைசேதப்படுவானே, அப்படிப்பட்ட மனிதனை போன்ற நட்புகளை நாம் உருவாக்கி கொள்ளக்கூடாது. ஹதீஸிலே வருகிறது: அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யஹாலில். ஒரு மனிதன் யார்? ஒரு மனிதன் தன் நேசரின் நண்பரின் மார்க்கத்தில் இருக்கிறான். ஆகவே நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீர்கள் நேசனாக, நீங்கள் யாரை நட்பாக தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடியார்களில் சில மக்கள் இருக்கிறாங்க, அடியார்களில் சில மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கியாமத்து நாளில் பெரிய அந்தஸ்தில் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய அந்தஸ்துகளை பார்த்து ஷஹீதுகள் ஆதங்கப்படுவார்கள். அல்லாஹுடைய பாதையில் மரணித்தார்களே அந்த மனிதர்கள், இந்த மனிதர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த விமர்சனையான வெகுமதிகளை பார்த்து ஆதங்கப்படுவார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்ல அவங்க யாரு? அவங்க அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்படக்கூடிய மனிதர்கள் யாரு அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அல்லாஹ்விற்காக நேசித்தார்களோ. ஒரு மனிதனை நான் நேசிக்கிறேன், அன்பு கொள்கிறேன், நட்பு பாராட்டுகிறேன் என்றால் காரணம் என்ன? இன்னைக்கு நம்முடைய நட்பு வட்டாரங்களை பார்த்தால் ஒன்று பணத்திற்காக, அல்லது அழகிற்காக, அல்லது ஊருக்காரங்களுக்காக, அல்லது தெருக்காரங்களுக்காக, அல்லது முஹல்லாவாசிகளுக்காக, வெளிநாட்டுக்கு போனால் இந்தியாக்காரன் என்பதற்காக, ஒவ்வொரு இடங்களிலேயும் நம்முடைய நட்பு வட்டாரங்களுக்கான காரணங்கள் வித்தியாசப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அல்லாஹ்விற்காக நான் நட்பு கொள்கிறேன், நேசம் பாராட்டுகிறேனோ அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகள். எப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்து? உயிர் தியாகிகள் கூட, ஷஹீதுகள் கூட பார்த்து ஆதங்கப்படக்கூடிய அளவுக்குண்டான நாம் அந்த நன்மைகளை ரப்புல் இஸ்ஸத் கொடுக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இன்னும் அதோடு முடிக்கவில்லை. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் நேசர்களுக்கு எந்த அச்சமும் கிடையாது, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள் என்பதாக சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்கள் என்பவர்களே, அப்போ நட்புடைய அளவுகோல் என்ன அப்படின்னு சொன்னால் அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்பின் இலக்கணமாக சொன்னார்கள். ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவை நாடிவிட்டார், ஹிதாயத்துக்கு பிறகு, ஒரு மனிதனுக்கு நேர்வழி காட்டிய பிறகு, இஸ்லாத்திற்கு பிறகு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நல்ல வழியை நாடிவிட்டால் அவனுக்கு சிறந்த ஒரு நட்பு துணையை ஏற்படுத்தி கொடுக்கிறான். எப்படிப்பட்ட நட்பு என்றால், அவன் தவறு செய்தால் அவனை கண்டிப்பான். அவன் நண்பன் அந்த மனிதன் தவறு செய்தால் கண்டிப்பான்.
நன்மைகளை விட்டு தூரமாகக்கூடிய சூழ்நிலைக்கு சென்றால் அதை எடுத்து சொல்லி அதை நன்மையின் பக்கம் எடுத்து வருவான். அப்படிப்பட்ட உயர்தரமான ஒரு நட்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்கள் நண்பர்களே, ஒரு நேரத்தில் உக்பா இப்னு அபு முஈத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர், அவரும் உபை இப்னு ஹலஃப், இந்த ரெண்டு பேரும் மக்காவுடைய மிகப்பெரிய தலைவர்கள். அவங்க எப்போதுமே எப்போ பார்த்தாலும் ஒன்றாவே இருப்பாங்க, நண்பர்கள் ரெண்டு பேருமே. அப்போ ஒரு நாள் நபியை துன்புறுத்துவதிலும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. மக்கால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா செய்யும் போது, இஸ்லாமிய பிரச்சாரங்கள் செய்யும் போதும் நபியை துன்புறுத்துவதிலும் இரண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க. யார்? அவங்க பேர் என்ன? உக்பா இப்னு அபி முஈத், உபை இப்னு ஹலஃப். ஒரு நேரத்தில் உபை இப்னு ஹலஃப் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, வெளியூர் பிரயாணம் செஞ்சார். அப்போது யதார்த்தமாக உக்பா இப்னு அபு முஈத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து, முஹம்மது நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட வரணும், உங்களுக்கு விருந்து வச்சுருக்கிறேன் அப்படின்னா. யார்? உக்பா இப்னு அபி முஈத், உங்களுக்கு விருந்து வச்சுருக்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, நான் சாப்பிட வரேன். எப்படி? நான் உங்களுக்கு விருந்து வச்சுருக்கிறேன், வாங்க. ரொம்ப சிரமங்களை கொடுத்த ஒரு மனிதர் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. நமக்கு எதிராக நின்று எல்லா சதிகளையும் செய்த ஒரு மனிதர் நம்மளை வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லாருன்னா நம்ம என்ன செய்வோம்? சரி, சமாதானத்துக்காண்டி உடனடியாக போய் சாப்பிடுங்கிற இடத்துக்கு போவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், நான் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்றேன். உக்பா இப்னு அபு முஈத், என்ன நபி இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி என்பதாக சொல்லி என்ன செஞ்சார்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹாதாவை சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் போய் சாப்பிட்டாங்க. உபை இப்னு ஹலஃப் வெளியூருக்கு போயிட்டு வந்தோடனே அவருக்கு இந்த செய்தி தெரிகிறது, இப்படி உன்னுடைய நண்பர் உக்பா இப்னு முஈத் இருக்கிறாரே, அவர் நபியுடைய அந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டு விட்டார், அவருடைய பாதையிலே செல்ல ஆரம்பித்து விட்டார் என்பதாக சொல்லப்படுகிறது. உபை இப்னு ஹலஃப் மிக விரைவாக உக்பாவை சந்தித்து சொன்னார், நீயும் முகமது என்ன பேசிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நீனும் முகமதும் என்ன பேசிக்கிட்டீங்கன்னு தெரியும், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் நட்பாக இருக்குன்னு நீ ஆசைப்பட்டினா, என் நட்பு உனக்கு வேணும்னு ஆசைப்பட்டினா நீ என்ன செய்? முஹம்மதுடைய முகத்தில் காரி உமிழ்ந்து விட்டு வா. நவுதுபில்லாஹ். உபை இப்னு ஹலஃப் சொல்கிறார். உக்பா இப்னு அபு முஈத் யோசிக்கிறார், நட்பா ரசூலா? நட்பா ரசூலா என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர் நட்பை தான் தேர்ந்தெடுத்தார். எவ்வளவு மோசமான ஒரு நட்பு, நிரந்தரமாக நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நட்பு. இதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து விடாதீர்கள். உங்களை நரகத்தின் பக்கம் இழுத்துச் செல்லக்கூடிய மக்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து விடாதீர்கள் என்பதாக இந்த வரலாறுகளின் மூலமாக நாம் தெரிய பெறுகிறோம். அதே போன்று உமைர் இப்னு வஹப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சஃப்வான் ரலியல்லாஹு அவர்கள் ரெண்டு பேருமே என்ன செஞ்சாங்க? ஒரு நேரத்தில் நண்பர்களாக இருந்தாங்க. உமைர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், சஃப்வான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்காவுடைய வெற்றி ஏற்படுகிறது. இருந்த எல்லா காஃபிர்களும் அடித்து பிறண்டு ஓடுறாங்க. ஏன்னா ஒரு இடத்தை வெற்றி கொண்டு விட்டால் அங்கு என்ன நடக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். சஃப்வான் பயப்படுகிறார், நான் மக்காவுக்கு வரமாட்டேன், நான் மக்காவுக்குள் இருக்கவே மாட்டேன் என்பதாக சொல்லி ஜித்தாவுக்கு ஓடிவிடுகிறார். அவருடைய நண்பர் உமைர் சொல்கிறார், இல்லை நீங்கள் வா சஃப்வானே, என்னுடைய நண்பரை நீங்கள் வாங்க மக்காவுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுத்துக்கிறாங்க. நான் தத்ரீப அலைக்குமுல் யௌம், இன்று யாரையும் இனிசைப்படுத்தப்படாது, காயங்கள் அல்ல, எல்லாருக்கும் மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் வாங்க என்பதாக உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சஃப்வானை அழைக்கிறார். சஃப்வான், இல்லை நான் வரவே மாட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு பிடிமானம் சொல்லு, நான் வந்தால் நான் கொலை செய்யப்பட்டு விடுவேன், எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு ஏதாவது பிடிமானம் சொல்லு. அது உமைர் ரலியல்லாஹு ஓடோடி வருகிறார்கள் நபியிடத்திலே. யா ரசூலல்லாஹ், என்னுடைய நண்பர் சஃப்வான், நண்பர் சஃப்வான் ஜித்தால போய் ஒளிஞ்சிருக்கிறாரு. நபி சொன்னாங்க, வர சொல்லுங்க, அவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லுங்க அப்படின்னா. இல்லை யார சொல்ல, அவர் பயப்படுகிறார், ஏதாவது பிடிமானம் கேட்கிறார், யாராவது எனக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளணும். அரபுகள் ஒரு வளம் இருந்துச்சு, இவருக்கு நான் பொறுப்புன்னு சொன்னால் இவரை யாரும் என்ன செய்யக்கூடாது, அடிக்கவோ துன்புறுத்தவோ எதுவுமே செய்யக்கூடாது. அவர் எவ்வளோ பெரிய கொலையாளியாக இருந்தாலும் சரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், யார சொல்ல, அவருக்கு நீங்கள் அபயம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வெற்றியின் போது என்ன தலப்பா கட்டியிருந்தாங்களோ இந்த தலப்பாக துணியை கொடுத்து சொன்னாங்க, நான் அவருக்கு அபயம் அளிக்கிறேன், அவரை அழைத்து வாங்க அப்படின்னு சொல்லி.
உமைர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார், அவரிடம் சென்று பாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டியிருந்த தலப்பாவே கொண்டிருக்கேனா, நீ என்ன செய், இஸ்லாத்தை ஏற்றுக்கோ, நீ மக்காவுக்கு வா, நபி உன்னை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவர் நேர அந்த தலப்பா துணியோடு நபிகிட்ட வந்தார். யா ரசூலல்லாஹ், நீங்கள் எனக்கு அபயம் அளித்திருப்பதாக உமைர் சொல்கிறார், இந்த தலப்பா உங்களோடு தானா, உமைர் சொல்லக்கூடிய செய்திகள் உண்மைதானா என்பதாக சொல்கின்ற பொழுது, ஆம், நாம் உங்களுக்கு அபயம் கொடுத்திருக்கிறோம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு கொடுக்குறாங்க. அவர் ஒரு 2 மாதம் டைம் கொடுங்க, எனக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடுங்க. சஃப்வான் கேட்கிறார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும்னா ஒரு 2 மாதம் டைம் கொடுங்க. நபி சொன்னாங்க 2 மாதம் 4 மாதம் எடுத்துக்குங்க, யோசிங்க நல்ல. அடுத்ததாக ஹுனைன் யுத்தமும் முடிகிறது, தாயிஃப் யுத்தமும் முடிகிறது. அது சஃப்வான் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். உமைர் சொல்கிறார், இப்பொழுதுதான் என்னுடைய உள்ளமும் கண்களும் குளிர்ச்சி அடைகிறது சஃப்வானே, நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்த பிறகுதான் என்னுடைய உள்ளங்களும் கண்களும் குளிர்ச்சி விடுகிறது சஃப்வானே என்பதாக தன்னுடைய நண்பரை கட்டி அணைத்துக் கொள்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, 2 சம்பவங்களும் மக்காவில் நடந்தவர்கள், வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்டவைகள். 2 நட்புக்குமான வித்தியாசங்களை நாம் பார்க்க வேண்டும். நாம் இப்பொழுது சிந்திக்க வேண்டும், எங்களுடைய நட்பு வட்டாரங்கள் எங்களை எங்கு அழைத்து செல்கிறது. அது மாணவர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், எங்களுடைய நட்பு வட்டாரங்கள் இன்றும் எங்களுக்கு நட்புகள் இருக்கிறது. வயசில் எவ்வளவு வயசானாலும் எங்களுக்கு நட்புகள் இருக்கிறது. எங்களுடைய நட்புகள் எங்களை அழைத்து செல்கிறதா, நன்மையின் பக்கம் அழைத்து செல்கிறதா அல்லது தீமையின் பக்கம் அழைத்து செல்கிறதா என்பதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நட்பின் மூலமாக பல நல்ல பாக்கியங்களும் கிடைக்கும், பல கெட்ட சூழ்நிலைக்கும் நாம் ஆளாக்கப்படுவோம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நட்பு வட்டாரங்கள் குறித்து இவ்வளவு விளக்கமாக பேசியிருக்கிறான். நான் இந்த மனிதனை நண்பனாக எடுத்திருக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கருக்கும் இருந்த நட்புடைய தொடர்புகளை நாம் என்னவென்று சொல்வது? எவ்வளவு உயர்ந்த உன்னதமான நட்பு. நபி சொன்னார்கள், நான் அந்த மரண படுக்கையில் சொன்னாங்க, நீங்கள் என்ன செய்யாதீங்க, அபூபக்கர் வரக்கூடிய கதவை மட்டும் நீங்கள் சாத்தாதீங்க எப்போதுன்னு சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு மதீனாக்குள்ள அந்த மஸ்ஜித் நபவியில் நுழைவதற்கென்று ஒரு கதவு இருக்கிறது, அந்த கதவை மட்டும் அடைச்சிடாதீங்க, அவரின் வாழ்நாள் முழுவதும் எனக்கு பல உதவிகளை செய்திருக்கிறார், அப்படிப்பட்ட நட்பு கிடைத்து நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்னு சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, நம்முடைய நட்புகள் நம்மை குறித்து பெருமைப்பட வேண்டும். நம்முடைய நட்புகள் நம்மை குறித்து அல்லாஹ்விற்கான நட்பாக ஆக வேண்டும். நீங்கள் ஏன் பிரியப்படுறீங்க அப்படின்னு சொன்னால், நான் அல்லாஹ்வுக்காக பிரியப்படுகிறேன். இந்த மனிதன்கிட்ட அன்பு, அரவணைப்பு, ஆதரவு இல்லை. இவர் ஏன் பிரியப்படுறேன்? இவர் ஒரே ஒரு காரணம், அல்லாஹ் இவர் முஸ்லீமாக ஆக்கியிருக்கிறான், இவர் ஒரு நல்ல மனிதராக இருக்கிறார், நான் அவரை அல்லாஹுக்காக பிரியப்படுகிறேன். இந்த அல்லாஹுக்கான பிரியம் இருக்கிறதே சொர்க்கத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்க்கும். கணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்தரமான ஒரு நட்பை பெறக்கூடிய நல்ல பாக்கியம் பெற்ற சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நட்பை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஜெயசீர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்களையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.